வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான விரால் மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வைக்கிற மீன் குழம்பை விட இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அது அருமையாக இருக்கும். நீங்கள் இது இந்த மீன் தான் இல்லை, எந்த மீனாக இருந்தாலுமே இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு புளி ஊற போட்டுக்கலாம். இப்படி கையில் இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு புளி இருக்கணும், ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதை பிச்சு போட்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 4 பேருக்கு 2 நேரத்துக்கு தாராளமாகவே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அரைக்கிறது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு அடிகனமான இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 25-30 சின்ன வெங்காயம் இருக்கும், தோல் எடுத்துகிட்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவாங்க. இது மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்பு நல்லா திக்னஸும் கொடுக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு 3 தக்காளி, மீடியம் சைஸில் உள்ள தக்காளி, அதோட காம்பு பகுதியை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாகவே 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் எடுத்துருந்த அந்த 3 தக்காளியும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதை வறண்டு வந்திருக்கு பாருங்கள், மேலே உள்ளது இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் தக்காளி. இப்போ இதில் வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள், இந்த குழம்பு மிளகாத்தூளுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கலருக்காக எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர்ஸுக்கு எதுவுமே சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி அரைக்கக்கூடாது, நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கடாய் வச்சுட்டு நீங்கள் மண் சட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எது சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 25 சின்ன வெங்காயம் இருக்கும், நல்லா பொடியே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொடியே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும், அப்போ நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வதங்கி வரட்டும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்ததை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கட்டியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் ஒன்றா சேர்த்து கலந்து வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது வதங்கி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா மிக்ஸி கப் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சுட்டு கொதி வந்த பிறகு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் வற்றிட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு கொதிக்க விட்டுருது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஓரங்களில் பார்க்க நம்ம ஊற்றிருந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சுட்டு குழம்போட திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும்.
ஒரு சிலர் தண்ணியாக இருக்குன்னு நினச்சின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வற்ற வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிடிக்கும். இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரால் மீன் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்துட்டு அது கூட இப்போ மாங்காய் சீசனுன்றதுனால மாங்காவுமே ஒரு 4-5 துண்டு சேர்த்துருக்கேன். இப்போ மாங்காவை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. மீன் போட்ட உடனே நம்ம கலந்து விட்டோம்னா மீன் உடஞ்சி வராமல் இருக்கும். நீங்கள் வெந்த பிறகு கலந்து விட்டிங்கன்னா தான் உடஞ்சி வந்துடும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. மீன் மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு எண்ணெயும் பிரிஞ்சு அருமையாகிடுச்சு. திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக ஆறுச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நமக்கு அதே சமயத்தில் மீன் பாருங்கள் உடையாமல் முழுசாகவே இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு நல்ல அருமையான விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.